ஒரு பொண்ணு இந்த கப்பை வாங்கினத நான் பெருமையா நினைக்கிறேன். இந்த அகாடமியோட தலைவரா நான் தனலட்சுமிக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். சிலர் தகுதி இல்லாத என் பொண்ணுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவளால போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு சவால்லாம் விட்டாங்க. ஆனா தனா தகுதியானவனை நிரூபிச்சிட்டான். அவ ஜெயிச்சு தலை நிமிர வச்சிருக்கா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்கை ஆக்குறேன். நல்லா இரு. எங்க போன? எங்க போன? எங்க போன? எங்க போன? அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போன. நீ போனதுல இருந்து இந்த கப்ப வின் பண்ற வரைக்கும் நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது தெரியுமா உனக்கு? புருஷனுக்காக விளையாடுறதா அப்பாவுக்காக விளையாடுறதான்னு முடிவெடுக்க முடியாம குழம்பி தவிச்சு அந்த நேரம் மட்டும் நீ போன் பண்ணி அப்பாவுக்காக விளையாடுன்னு சொல்லலன்னா இந்த கப்ப என் கையில இருந்திருக்காது. இதுதான் என் அப்பாவை தலை நிமிர வச்சது. என் பொண்ணு தானான்னு எல்லாரும் முன்னாடியும் அவரை சொல்ல வச்சது. ஆனா அந்த நேரத்துல நீ என் கூட இல்ல. லட்சியத்துக்காக கூட இருக்காதவன் எப்படி காலம் பூராவும் உன் கூட வருவான்னு கேட்டுட்டு அப்பா கோச்சிட்டு போயிட்டாரு. என்ன விட உனக்கு அப்படி என்ன வேலை? பக்கத்துல நீ கூட இல்லாம இதெல்லாம் கிடைச்சு என்னடா பிரயோஜனம்? இதை விட இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தான். இன்னைக்கு அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்போ நீ கூட இல்லல்ல. தனியா ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீ இல்லாதத தாங்க முடியலடா. என் மூஞ்சிலே முழிக்காது. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என்னை விட்டு வேலைக்கு போ. ஆமா தானா, உன்னை விட்டு விலகி போறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன என்ன சொன்ன? போதும் தானா, என்னால நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். பேட்மிண்டன் தான் உன்னோட வாழ்க்கையே. நான் உன்னை கல்யாணம் பண்ணதால நீ இப்படி உன் லட்சியத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டியதா போயிடுச்சு. என் மாமாவோட வெறுப்பை சம்பாதிச்சு பண கஷ்டத்தை அனுபவிச்சு கடைசியா எனக்காக உன் லட்சியத்தையே விற்கிறதுக்கு துணிச்சிட்ட. இந்த அளவுக்கு நீ என் மேல அன்பு வச்சிருக்கியே, அதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்? கஷ்டம், அவமானம், பிரிவு, துக்கம், துயரம்னு இதை தவிர உனக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்? போதும் தானா, இதுக்கு மேலே உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு உன்னை நேசிக்கிற புருஷன்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லதானா? இல்ல அவருக்கு தெரியாம தான் கொடுப்பீங்களா? அதெல்லாம் சரியா வராது. அது எனக்கு வேணவும் வேணாம். உங்க ஸ்டேட்டஸுக்கு சமமா சம்பாதிக்கிற பையனா இருந்திருந்தா மாமாவை என்ன மருமகனா ஏத்துட்டு இருப்பார்ல. என்ன
கல்யாணம் பண்ணிட்டு இவ கஷ்டப்படுறாங்கிறதான அவருக்கு என் மேல கோபம். அப்ப நான் நல்லா உழைச்சு சம்பாதிச்சு இவ்வளவு சந்தோஷமா வாழ வச்சாதானே மாமா என்ன மதிப்பாரு, மருமகனாவும் ஏத்துப்பாரு. அதனால தனாவை சமாதானப்படுத்தி என்ன அனுப்பி வைக்க சொல்லுங்க அத்தை. இவளை விட்டுட்டு நீ போயிடுவியா? இவ எப்படிடா தனியா இருப்பா? நீ இல்லாம கண்டிப்பா இவ வீட்டுக்கும் வரமாட்டா. அப்ப இவளோட கதி என்ன? அது எப்படி வெளியில போயிட்டு திரும்புறதுக்குள்ள இப்படி ஒரு முடிவு? கார்ல வரப்ப அந்த மூர்த்தி கல்யாணம் பண்ணி நீ என்ன கஷ்டப்படுத்திட்டேன்னு சொன்னானே, அதுக்கப்புறம் அவன் எதுவும் சொன்னானா? இல்ல உன்கிட்ட அப்பா எதுவும் சொன்னாரா? பின்ன இவ்ளோ அவசர அவசரமா முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்லு கதிர், என்ன காரணம்? ஆக்சுவலி இந்த முடிவு எடுக்கவே நீதான் தானே காரணம். எனக்காக தோத்து போகவே முடிவு எடுத்துட்டியே. அதோட நம்ம நிலைமையே இப்படி இருக்கிறப்ப மற்றவங்களை கை காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால நான் போய்தான் ஆகணும். சம்மதம் சொல்லுதானா? சரிடா, ஒருவேளை தனாவே சம்மதிச்சாலும் பாஸ்போர்ட் விசான்னு எவ்வளவா இருக்கு. நீ என்னடானா இன்னைக்கே துபாய் கிளம்புற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, இன்னைக்கே கிளம்புறேன்.